ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தாங்க போகிறோம். என்ன ஷாப்பிங்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு பர்த்டே வருது. அதனால் அவருக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னு கிளம்புறோம். என்னென்னா இவருக்கு பர்த்டே முடிஞ்ச உடனே தீபாவளியும் வருது. அதனால் இவருக்கு பர்த்டேக்கும் தீபாவளிக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ண தான் கிளம்பிட்டோம். வாங்க பார்க்கலாம். கடையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது என்னன்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. சரி, போயிட்டு வந்துட்டு நாங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்தோம்னு காமிக்கிறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க. வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி வீடியோ போடலாமேன்னு வந்தேன். வாங்க என்னென்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன் வாங்க. இது தம்பிக்கு பர்த்டேக்கு, அவருக்கு பர்த்டே வருது இல்லையா, அது கேக் வெட்டுறதுக்கு போது இதை போட்டுப்பாங்க. இந்த பேண்ட்டும் இந்த ஷர்ட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் அவருக்கு. பாருங்கள், இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அவருக்கு. இப்போ தீபாவளிக்கு 2 செட்டு எடுக்கணும். எப்பவுமே நான் தீபாவளினா ஒரு 2 செட்டு எடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு. அதுவும் சிம்பிளாக தான் எடுப்பேன். ரொம்ப அதிகமாக காசு போட்டுலாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க விளையாடுவாங்க, ஏதாவது சாப்பிடுவாங்க, ஃபுல்லாக ஷர்ட் ஃபுல்லாக ஆக்கிடுவாங்க. அதனால கொஞ்சம் கம்மியாக தான் விலை போட்டு எடுப்பேன். இதெல்லாம் பாருங்கள், இதுதான் எடுத்துகிட்டு வந்தேன் அவருக்கு இன்னொரு செட்டு. இது ஒரு செட்டு பெரியவருக்கு. இது இன்னொன்று. இது 2 செட்டு அவருக்கு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ட்ரௌசர் இது செட்டாக எடுத்தேன். இது ரெண்டும். இது வந்து சின்னவருக்கு. இது பாருங்கள், இது ரெண்டும் சின்னவருக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அவருக்கு ஷர்ட் நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி புது பேண்ட் வச்சுருக்கான் அவன். அதனால் அவனுக்கு சட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த சட்டை தான் அவருக்கு தீபாவளி சட்டை. இப்போ ஆளுக்கு 2 செட்டு எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டும் இப்போ போயிட்டு குழந்தைங்களுக்காக தான் எடுக்க போனது. பார்த்தா கூட்டம் அதிகங்க, பயங்கர கூட்டங்க. உள்ளே போயிட்டு பில்லிங்க்கு அவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி போனோம். எனக்கு மறுபடியும் வந்தோம்னா இன்னும் கூட்டமாக இருக்கும். இன்னும் தீபாவளி கலெக்ஷனே இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நல்லா இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு கலெக்ஷனும், சாரீ கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. சரி மறுபடியும் எதுக்கு வந்துக்கிட்டு அப்படின்னு எனக்கும் போய் எடுத்துகிட்டு வரலான்னு எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க நம்மளோட சாரியை பார்க்கலாமா, தீபாவளி சாரீஸ் பார்க்கலாமா வாங்க. இதுதான் என்னோட சாரீ. இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சுங்க. இது கம்மி தான், ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான் இது, ஆனால் நல்லா இருந்துச்சு. இதுதான் முந்தானி. இதில் தான் ப்ளவுஸ், இந்த கலர் தான் ப்ளவுஸ் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அதனால் இது எடுத்துக்கிட்டேன். விலையெல்லாம் பார்க்குறது இல்லை, நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தா எடுத்துப்பேன். இது நல்லா இருந்துச்சு, அதனால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் இந்த சாரீ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கலர் நல்லா இருக்குல்ல, அதனால தான் இது எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு சாரீ எடுத்தால் எப்படி, 2 சாரீ இல்லாமல் தீபாவளி நமக்கு எப்படி போகும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சாரீ எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் இந்த சாரீ. இப்படி நல்ல ரெட்டு கலரு, நல்லா இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கிராண்டாக எடுக்கணும்ல தீபாவளியில், அதனால் கொஞ்சம் ஒரு சாரீ சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன், இன்னொரு சாரீ கொஞ்சம் கிராண்டாக. இது சாரீ, இது ப்ளவுஸ், ப்ளைன் ப்ளவுஸ் தான். இதுக்கு நல்லா இருக்குல்ல, நல்லா இருந்துச்சுன்னு இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்களுக்கு தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஹஸ்பண்ட்க்கெலாம் எதுவும் எடுக்கல. அவங்க தீபாவளினா ஒரு வாரம்னா அந்த டைமில் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஸ்டிச்சிங் அந்த ஒர்க் இருக்காது இல்லையா. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு ப்ளவுஸ்லாம் தைக்கணும், எல்லா வேலையும் இருக்கும். அதனால் முன்னாடி எடுத்துட்டேன். ஆனால் இவ்வளோ முன்னாடி நாங்கள் எடுத்ததில்லை. குழந்தைக்கு பர்த்டேக்குன்னு எடுக்க போனது. சரி அப்படியே நமக்கு எடுத்துகிட்டு வந்துடலாமேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சாரீலாம் நாங்கள் எங்கே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தாம்பரம் தாங்க போயிருந்தோம். தாம்பரத்தில் தான் போய் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம். பயங்கர கூட்டங்க, டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குங்க. தீபாவளி டைமில் எப்படி இருக்குன்னு தெரியல, பயமாக இருக்குது அந்த டைம் நினச்சாலே. நல்ல வழியாக போய் முன்னாடி எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் ஹஸ்பண்ட் தான் எடுக்கலை. ஹஸ்பண்ட் எடுக்கும் போகும்போது கண்டிப்பாக நான் போய் இன்னொரு சாரீ எடுத்துப்பேன். நீங்கள் சொல்லுங்கள் எந்த கடையில் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், சாரீஸ்லாம் எங்கே நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். போய் நான் பார்க்குறேன். நல்லா இருந்தால் நான் போய் இன்னொரு சாரீ ஒன்று எடுத்துப்பேன். மறந்துட்டேன் பாருங்க, சாரியோட விலையை சொல்லலை பாருங்க. இந்த சாரீ வந்து 600 வந்துச்சுங்க. இந்த சாரீ இது ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது சாரீ. இது வந்து 1300 வந்துச்சு. 1300 அந்த சாரீ. ஓகே,
ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.